இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ வணிக ரீதியில் வெளிநாடுகளின் சேட்டலைட்டுகளையும் விண்ணில் நிறுத்தி வருகிறது. அந்த வகையில் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியனை ஆய்வு செய்ய தயாரித்த 2 சேட்டலைட்டுகள் இஸ்ரோவின் PSLV C-59 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டன. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் புறப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் 2 சேட்டலைட்டுகளும் திட்டமிட்டபடி புவியின் நீள்வட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. திட்டம் வெற்றியை தொடர்ந்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், இந்தியா மற்றும் ஐரோப்பிய விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ராக்கெட் ஏவப்பட்ட 18 நிமிடங்களில் 2 சேட்டலைட்டுகளும் சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்பட்டன. அடுத்ததாக PSLV C-60 ராக்கெட் இந்த மாதத்திலேயே ஏவப்பட உள்ளது. PSLV என்றாலே வெற்றி என்பதை உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது இந்திய விஞ்ஞானிகளின் திறமைக்கு சான்றாக உள்ளது என சோம்நாத் கூறினார். சூரியனின் வெளிப்புற ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய புரோபா 3 திட்டத்தில் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் கொரோனாகிராஃப் மற்றும் ஆக்கல்டர் 2 சேட்டலைட்டுகளை உருவாக்கியுள்ளது. அவற்றின் எடை 550 கிலோ. இந்த சேட்டலைட்டுகள் 150 மீட்டர் இடைவெளியில் ஒன்றாக சுற்றி வரும். இரண்டும் இணைந்து ஒன்றாக செயல்பட உள்ளன. சூரியனின் மேற்பரப்பை விட அதன் வளிமண்டலத்தின் வெளிப்பகுதி அதிக வெப்பம் கொண்டது. இதை ஆராயவும் காலப்போக்கில் சூரியனின் ஆற்றல் வெளியீடு எப்படி மாறுபடும் என்பதை ஆராய்வதும் இத்திட்டத்தின் நோக்கம். சூரிய கிரகணத்தின் போது அதன் வெளிப்புற பகுதியை ஆராய்வது எளிதாகிறது. ஆனால் கிரகணங்கள் அரிதானவை, சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடியவை. இந்த 2 சேட்டலைட்டுகளும் செயற்கையாக கிரகணங்கள் போல் செயல்பட்டு சூரியனை ஆராய உள்ளன. ஆக்கல்டர் சேட்டலைட் சூரியனின் மையப்பகுதியின் ஒளியை மறைத்துக் கொள்ளும். அதன் பின்னால் சுற்றி வரும் கொரோனாகிராஃப் சேட்டலைட் சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆய்வு செய்து தகவல்கள் அனுப்பும். ஒரு ஆய்வுக்காக ஒரே நேரத்தில் 2 சேட்டலைட்டுகளை அனுப்புவது இதுவே முதல் முறை என சொல்லப்படுகிறது.